கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாள் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் என்ன கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னா, வீணான வார்த்தைகளாம் கணக்கு ஒப்புவிக்கணுமா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து. சில குடும்பத்திலே போன்ல 8 மணி நேரம் பேசுவாங்க, 6 மணி நேரம் பேசுவாங்க, 4 மணி நேரம் பேசுவாங்க. அதில் அந்த 4 மணி நேரம் ஸ்பிரிச்சுவல்ல பேசுனாங்களா, 4 மணி நேரம் முக்கியமான காரியங்கள் பேசுனாங்களா, 4 மணி நேரமும் நல்ல காரியங்களை பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். வீணான வார்த்தைகள் யாவையும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம எவ்வளவு நேரம் ஃபோன் பேசுகிறோம், எவ்வளவு நேரம் தேவையில்லாத நபர்கிட்ட பேசுகிறோம், தேவையில்லாத இடத்துல எங்கெல்லாம் இருக்கிறோம், இப்படி நம்ம நிறைய காரியங்களை யோசிக்கலாம். சில குடும்பத்திலே தேவையில்லாத புக்ஸ் படிப்பாங்க. தேவையில்லாத புக், அது மாயான புக்காக இருக்கும், மாயான சத்தமாக இருக்கும். வீணான காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, வீணான வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள். இப்போ நிறைய குடும்பத்தில் சர்ச்சில் 1 மணி நேரம் உட்கார மாட்டாங்க, 2 மணி நேரம் உட்கார மாட்டாங்க. ஒரு முழு இரவு ஜெபம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் உட்கார முடியாது. ஒரு 4 மணி நேரம் சர்ச்சில் இருக்கணும் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் 4 மணி நேரம் ஃபோன் பேசினா பேசிடுவாங்க. 4 மணி நேரம் நேரில் உட்காந்து பேசினா பேச மாட்டேன்பாங்க. 4 மணி நேரம் செல்ஃபோனில் பேசிடுவாங்க. இப்போ காலம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு தடவை ஊழித்து போயிட்டு வரும்போது ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் ஃபேமிலியாக. ட்ரெயின் 6 மணிக்கு கிளம்பிட்டு, சீக்கிரமாக கிளம்பிட்டு. நான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குவேன். ஒரு 12 மணி ஆனதுக்கப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஃபேமிலியில் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் ஒரு வாலிப பையன் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பேசிட்டு தான் இருந்தான். அந்த பையன் 12 மணி தாண்டிட்டு அப்பவும் ஒரே ஃபோன், மறுபடியும் பேசிட்டே தான் இருக்கேன். ஃபோனை வைக்கவே இல்லை. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. கேட்டேன், ஃபோனை வைக்க போறியா இல்லை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரே வார்த்தை. அடுத்த செகண்ட் பார்த்தா தூங்கிட்டான். பேசுறது வெளியே கேட்க மாட்டுக்கு, ஆனால் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கான். சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான், ஆனால் வெளியே கேட்க மாட்டுக்கு. 6 மணி நேரம் தாண்டி பேசிட்டு இருக்கான். இதான் ஒரு வாலிப பையன் இப்படி தான் லாக்கில் இருக்கான். சில குடும்பத்தில் நைட்டு ஃபுல்லாக ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. வெளியே தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது, வெளியே தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ என்னையும் சேர்த்துதான்ப்பா. நானும் நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்க தான் செய்யணும். நியாய தீர்ப்பு நாளில் நின்றுட்டு கணக்கு ஒப்புவிச்சுட்டு தான் உள்ளே போக முடியும். நீதிமானம் இருந்தால் உள்ளே போக முடியும், குற்றவாளி இருந்தால் நம்ம தண்டிக்கப்படுவோம். இப்படிலாம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. நைட் நேரத்தில் படுத்து தூங்குறதுக்கு முன்பாக
நம்ம நிலைமை எப்படி இருக்கு, நம்ம யார்கிட்டலாம் என்னெல்லாம் பேசுகிறோம். என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, இவ்வளோ மிஸ்டேக் இருக்கா, இவ்வளோ தப்பு இருக்கா. ஏன்னா வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய கடன் வாங்கியிருக்கேன், கொடுக்க முடியாது, உடனே போய் பேசிடுவேன். நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த மாதம் தரேன், இத்தனாம் தேதி தரேன், எல்லாம் பேசுகிற ஃபுல்லாக போய் தான். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதும் தெரியுது, வீணான வார்த்தை பேசியிருக்கேன், தப்பாக வாழ்ந்திருக்கேன், உண்மையாக வாழலை. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது இப்படி தான் அறிந்து கொண்டேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, வீணான வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு போகிறாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. அதனால் பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறேன். என்னக்கிட்ட எங்களுக்கு தெரியும்ல அப்படிம்பாங்க. யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி, நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொடுக்கணும். அதையும் நாம் கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில குடும்பத்தில் 40 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்க, 50 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்க. கேட்டால் எனக்கு 68 வயசு, 70 வயசு, 75 வயசு அப்படிங்கிறாங்க. ஒரு பரிசுத்தவான்களை தப்பாக பேசிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. யார் நீதிமான், யாரு குற்றவாளி என்று நியாயத்தீர்ப்பு நாளில் தெரியும். நானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனை மிஸ்டேக் இருக்கு, தேவன் பார்த்துட்டு இருப்பார். என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்றேன், தேவன் பார்த்துட்டு இருப்பார். என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்ன இருக்கு, தேவன் பார்த்துட்டு இருப்பார். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, பிரதர் என்ன பிரதர் 24 மணி நேரம் நம்ம எப்படிலாம் வாழ்றோம், பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். அதனால நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கை தேவனோடு இருக்கா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏனோக்குக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு, ஃபேமிலி இருந்துச்சு, தேவனோடு சஞ்சரித்தார். ஆனால் அந்த 2024 ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்போனோட சஞ்சரிக்கிறாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, 24 மணி நேரம் செல்போனில் ரீசார்ஜ் பண்ணுறாங்க, நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க தான் காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அதை எப்படியாவது இன்னைக்கு டேட்டில் காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த நெட்டை காலி பண்ணுறதுக்காகவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் பணம் கட்டியிருக்கோம்ல, அது வேஸ்ட் ஆயிரும்ல அப்படிம்பாங்க. இவங்க டைம் வேஸ்ட்டாக போயிடும், தேவையில்லா வெப்சைட்டில் போய் தேவையில்லா வீடியோ பார்த்து கண்ணு வேஸ்ட்டாக போயிடும், முதல்ல நேரம் போயிடும். இவங்க வாழ்க்கையில் சில நேரங்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஃபோன் பேசி, லைவ்ல பேசி, அப்புறம் அதுக்கப்புறம் பல பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசுனாங்க. 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் அனுப்பி வைங்க, உங்களுடைய டீட்டெயில் அனுப்பி வைங்க அப்படின்னாங்க. இவங்களும் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே லாக் ஆயிட்டு. அவங்களுக்கு பயம் வந்துட்டு, ஐயோ 1 லட்ச ரூபாயும் போச்சு, என் ஃபோட்டோ, என் டீட்டெயில் எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பயம். இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படின்னா, பணம் கொடுத்துட்றாங்க. செல்ஃபோனில் யார்ட்டையாவது பேசி 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 பணம் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ வெப்சைட் இருக்கு, தேவையில்லாத வெப்சைட். இதெல்லாம் நிறைய ஆன்லைனில் நடந்துட்டு இருக்கு. சில குடும்பத்தில் ஃப்ரெண்டை நம்பி நிறைய தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் ஐயோ என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு. வீணான வார்த்தையை பேசி 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 நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையே போயிருது. தேவனை நம்ப சொன்னா மனுஷனை நம்புறாங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லிடுது. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறீங்களா, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா, வீணான வார்த்தை ஏதாவது மன்னிச்சிருங்கப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அழகா தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. நாளைக்குள்ள கருத்தை தேவன் பார்த்துக்கிடுவார். உன் வார்த்தைகளினாலே என்று எழுதப்பட்டிருக்கு. நானா இருந்தாலும் சரி, என் வார்த்தையினாலே நான் நீதிமான் அல்லது குற்றவாளி, நியாயத்தீர்ப்புனால தான் தெரியும். அதனால ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லி இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம எல்லாரும் நின்று தான் ஆகணும்.
இந்த பூமியிலே நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். நான் பேசின வீணான வார்த்தை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன வார்த்தை பேசினாலும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்ம வீணான வார்த்தை இதெல்லாம் பேசியிருக்கோமோ அதெல்லாம் மன்னிச்சிருவார். நம்ம தலைமுறையும் ஆசிரியப்படணும், நம்முடைய வம்சமும் ஆசிரியப்படணும், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளேயும் போகணும். அப்ப நிறைய காரியம் இருக்கு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்ப்பாரு. இதயத்துல கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல், சில குடும்பத்துல தாங்க முடியாத அளவுக்கு வைராக்கியம்லாம் இருக்கும். அந்த வைராக்கியத்தை வச்சுட்டு ஒரு 100 ரூபா வாங்க முடியுமா? ஒரு 1000 ரூபா வாங்க முடியுமா? ஒரு 1,00,000 ரூபா வாங்க முடியுமா? எனக்கு ரொம்ப கோபம் இருக்கு, அதை வச்சு ஒரு 10,000 ரூபா தாங்க அப்படின்னா யாராவது தருவாங்களா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா தன்னை தாழ்த்தணும். தாழ்த்துகிறவனுக்கு தான் கிருபை. அப்ப இந்த இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? தேவன் பார்த்துட்டு இருப்பார். என் இதயத்தை பார்ப்பார், என் உள்ளத்தை பார்ப்பார். நான் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் தேவன் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். ஆனா சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க, நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் தாழ்த்துங்க. அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டு நம்மளை மீட்டெடுக்க வெளிப்பட்டார். இந்த இரவு நேரத்துல தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க, கெஞ்சி கேளுங்க. அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, என் வாழ்க்கையில் எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா, அது எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி கேட்கும்போது நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீக்கி போட்டுங்க. கற்பத்தினை ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோம் இந்த வம்சத்தை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசாயிட்டு எதுவா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி நல்ல குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துல நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்துல பாவாடி மேல வாழ்றாங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிகம், பிள்ளிசும், ஏவல கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமை இருக்காங்க, மதுபான அடிமை இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிபங்க, ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் தனி ஜெபம் நடக்குது, கிருபை செய்யுங்க. தேவையில்லாத வெப்சைட்டோ, தேவையில்லாத ஃபோனில் போய் சிக்கிகளோட, தேவையில்லாத நபர்கிட்ட போய் சிக்கிகளோடாது. நைட் நேரத்தில் குடும்பமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சி இருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் பலவீனத்தோட ஜனங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம் தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்லா படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவனார்கள் எப்பவும் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல முதியோர் ஜெபிக்கிறாங்க, தாய்மார் ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, விதவியா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமை. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருங்க. நிறைய குடும்பத்துல மன அழுத்தம், சில குடும்பத்துல கடன் நிமித்தமா தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமை, ஏமாத்திட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்தணும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன சூழ்நிலை உமக்கு தான்ப்பா தெரியும். சில இடத்துலலாம் வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை, கர்த்தர் மாட்டித்தாங்க. ஒவ்வொரு தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். கடைசி காலத்திலே கொடிய பஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கு, தேசத்து தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு.
அக்கிரமம் பெருகி போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேசத்தில் ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். உம்முடைய ஜீவன்கள் அப்படினும் துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் நிரப்பி உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி வாங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் விடுதலை. எங்க குடும்பத்துல நீங்க வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். எங்க குடும்பத்துல நீங்க இருக்கணும். நீங்க வேணும்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் அப்பா விக்கிர வழிபாடுல இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் நைட் நேரத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில குடும்பங்கள் நைட் நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. அடியேனை அர்ப்பணிக்கிறேன். தேவனர்ல எப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பேசின வீணான வார்த்தை எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கரத்திலே கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.